வணக்கம் எஸ்டிஎஃப். லிட்டில் இந்தியாவில் தங்கி வேலைக்கு போற நிறைய பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வெறும் 3 வெள்ளி 4 வெள்ளிக்கு வயிறார சிவன் சாப்பிடுற அளவுக்கு ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நான் மேக் பண்ணிருக்கேன். ஸோ எப்பவுமே டின்னர் மட்டும் தான் நம்ம ராயல் ஸ்பைசி தோசை ட்ரை பண்றோம். இன்னைக்கு நாம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணலாம்னு போனப்பதான் இவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் காம்போ பத்தி பார்த்தேன். ஸோ இவங்கள்ட்ட நார்மலாவே இட்லி 80 சென்ட்டுக்கும் தோசை 1.5 வெள்ளிக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நிஜமாதான் சொல்றியா? பட் இந்த காம்போ மீல் பாத்தீங்கன்னா வெறும் 3 வெள்ளி 4 வெள்ளிக்கு நிறைய காம்போஸ் வச்சிருக்காங்க. 3 வெள்ளி காம்போல நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லியோட பொங்கல் செட்டுக்கு ஸ்வீட்டுக்கு கேசரியும் 3 டைப் சட்னி சாம்பார் இட்லி புடியோட சேவ் பண்ணிருந்தாங்க. சோ இந்த செட்ல பொங்கல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. எஸ்பெஷலி அதுல நெய் ஊத்தி இருக்கிறது செம டேஸ்டா இருந்துச்சு. பொங்கலும் வடையும் அடி காம்போவா இருந்துச்சு. சோ அதுக்கப்புறம் இந்த 4 வெள்ளி செட்ல என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்லியோட பூரிக்கும் ஸ்வீட்டுக்கு கேசரி கொடுத்திருந்தாங்க. பூரிக்கு கிழங்கு, இட்லிக்கு சாம்பார், 3 வகை சட்னி இட்லி பொடியோட கொடுத்திருந்தாங்க. சோ இந்த காம்போல அடிஷனலா என்ன வரும் அப்படின்னா டீ காஃபி எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியா? சோ இந்த பூரியும் கிழங்கும் செம அடியா இருந்துச்சு. எஸ்பெஷலி இவங்க கொடுக்குற இந்த ஆந்திரா சட்னி செம காரம் சூப்பர் டேஸ்டா இருந்துச்சு. சோ இந்த கடையில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தோசை வாங்கினாலும் சரி இல்ல 2 இட்லி வாங்கினாலும் சரி அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி சாம்பார் 3 வகை சட்னி இட்லி பொடியோட கொடுத்துருவாங்க. லிட்டில் இந்தியால தங்கி ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மார்னிங் டிஃபன் வெறும் 3 வெள்ளியில இவ்வளவு ஐட்டம் கொடுக்குறாங்க. சோ நீங்களும் முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மக்களே. தேங்க்யூ. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம்.